இந்தியாவில் நடைபெற்று வரும் நடப்பு 2026 IPL கிரிக்கெட் தொடரின் 33வது லீக் போட்டியானது நேற்று மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஹர்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியும் ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மோதின. அதன்படி நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணியானது முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து முதலில் விளையாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 207 ரன்களை குவித்தது. சென்னை அணி சார்பாக அதிகபட்சமாக சஞ்சு சாம்சன் 107 ரன்களையும் ருத்ராஜ் கெய்க்வாட் 22 ரன்களையும் குவித்தனர். பின்னர் 208 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய மும்பை அணியானது CSK அணியின் சிறப்பான பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 19 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 104 ரன்களில் சுருண்டது. இதன் காரணமாக 103 ரன்கள் வித்தியாசத்தில் CSK அணியானது அசத்தலான வெற்றியை பெற்றது. இந்த போட்டியில் மும்பை அணி சார்பாக அதிகபட்சமாக திலக் வர்மா 37 ரன்களையும் சூரியகுமார் யாதவ் 36 ரன்களையும் குவித்தனர். CSK அணி பெற்ற இந்த வெற்றியின் நடப்பு 2026 IPL தொடரின் புள்ளிப்பட்டியலில் 3 வெற்றிகளுடன் 5வது இடத்திற்கு முன்னேறியது. அதே வேளையில் மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த தொடரில் 5வது தோல்வியை சந்தித்து 8வது இடத்திற்கு சென்றது. இந்த போட்டியில் CSK அணி பெற்ற வெற்றியின் மூலம் மாபெரும் சாதனை ஒன்றினை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக நிகழ்த்தியுள்ளது. அந்த வகையில் எந்த ஒரு IPL அணியும் மும்பை அணியை 100 ரன்கள் வித்தியாசத்தில் இதுவரை வீழ்த்தியது கிடையாது. இவ்வேளையில் முதல் முறையாக CSK அணி 103 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தியுள்ளது. அதிலும் இந்த வெற்றி மும்பை வான்கடே மைதானத்தில் கிடைத்துள்ளது கூடுதல் சிறப்பம்சமாகும்.